ஹாய் காய்ஸ். ஸோ எங்கள் அம்மா வந்து லன்ச் ரெடி பண்ணிட்டுருக்காங்க எனக்கு. ஸோ இன்றைக்கி நான் ரசம் எடுத்துகிட்டு போகலாம். எனக்கு இதுதான் ரசம். சுடுது ஃப்ரெண்ட்ஸ். தான் ரசம். ஸோ எங்கள் அம்மா வந்து வெண்டைக்காய் பொரியல் லேடிஸ் ஃபிங்கரு ஃப்ரை பண்ணிட்டுருக்காங்க. பொரியல் மாதிரி பண்ணுறாங்க. எங்கள் அம்மா எப்படி பண்ணுறாங்கிறது ஒரு ஷார்ட் வீடியோவை உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு கடுகு வெடிச்சிட்டு வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலையை வாஷ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை வெங்காயம் பெரிய வெங்காயம் கம்மியாக தான் பிடிச்சிச்சு. ஸோ இப்படி வெங்காயம் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது அப்படியே வெண்டைக்காவை போட்டுருங்க. வெண்டைக்காவை போட்டுட்டு இது நல்லா குக் ஆகணும். நல்லா எண்ணெயிலே லைட்டாக எண்ணெயிலே ஃப்ரை ஆகணும். டைம் இல்லை. ஸோ பாருங்கள். லேடிஸ் ஃபிங்கர் செய்கிறது. ஓ காமெடியா. லேடிஸ் ஃபிங்கரை செய்கிறதே. நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. ஸோ காய்ஸ், இது ஃபைனல்ஸ் இது கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜ் வந்து நாங்கள் என்னென்ன மசாலா ஆட் பண்ணுறோன்னு நாங்கள் உங்களுக்கு என்னம்மா குக் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுப்பா ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்கள், இது குக் ஆயிடுச்சு. இதை நம்ம டீப் ஃப்ரையாகவும் பண்ணுவாமா? டீப் ஃப்ரையாக பண்ணிக்கலாம். அது காமிச்சிட்டேன். இதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், நெய்த்தூள். இந்த மாதிரி நிறைய கொட்டிடக்கூடாது. கொஞ்சமாக இது என்னது சாம்பார் தூள், கொஞ்சமாக சாம்பார் தூள் கொஞ்சமாக போடணும். ஓகே. எனக்கு வெண்டைக்காய் கம்மியாக இருக்குது. இது என்னம்மா இங்கே 2 முட்டை ஆஃப் பாயிலா? முட்டை வந்து இதோட டேஸ்ட்டே வந்து இதுக்கு முட்டை போடுறது தான் வெண்டைக்காய் பொரியலில். ஓகே. இதுக்கு ஃபைனல் ஸ்டேஜில் வந்து முட்டையை ஊற்றிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் குக் ஆயிடுச்சுன்னா ஆயிரும். அப்போ கடைசியில் முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு முட்டையை நான் உடைக்கிட்டா? முட்டையை உடைக்கிறியா? வெயிட் பண்ணு. ஓகே 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 ஓகே. இதை ஓரளவு குக் ஆகிடுச்சு. முட்டையை நீ விட்டுறியா? வெயிட். பார்த்து இன்னும் கொஞ்சம் தட்டணும். அந்த ஓரத்தில் விட, 2 ஒரே இடத்துல விடாத. எந்த இடத்துல விட்டாலும் முட்டை தான்.
அப்படியே விட்டுட்டு ஓகே, இதில் கொஞ்சம் பெப்பர் போடணும். பெப்பர் போடுறதில்ல அது மேலே போட்டு மேலே என்ன எடுத்து ஸ்கூலுக்கு டைம் ஆகிட்டே இருக்கு. நானும் கிளம்பிடுறேன். போதும். இதை அப்படியே மூடி வச்சிரு, க்ளோஸ் பண்ணி. ஸோ இது குக் ஆகிடுச்சு. இப்போ நான் காமிக்கிறேன். ஆயிடுச்சு. இது மாதிரி முட்டை ஆஃப் பாயில் மாதிரி வச்சுக்கிறோங்க. இது மேலே கொஞ்சம் ஆயிலை ஊற்றிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் பேசியிருக்கேன். அவ்வளோதான். கொஞ்சம் இந்த பெரிய பெரிய முட்டை ஆம்லேட் மாதிரி ஆனதெல்லாம் கொஞ்சம் உடச்சி விட்டுரும். அவ்வளோதான் காய்ஸ். சூப்பராக இருக்குது. ஸ்மெல்லே ஒரு மாதிரி நல்லா இருக்குது. க்ளோஸ் இல்லை போகணும். ஸோ காய்ஸ் நாங்கள் க்ளோஸர் காமிக்கிறேன். கவர்மெண்ட் பண்ண ஸ்மெல்லே தூக்கலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் நீங்கள் இதை உங்கள் அம்மா கிட்ட சொல்லி ட்ரை பண்ணால் ஸோ நீங்களே கூட ட்ரை பண்ணுவோம். பட் பி கேர்ஃபுல். ஸோ சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நான் கொஞ்ச நேரம் மூடி வைக்கணும்னு நினைக்கிறேன். இது லஞ்சுக்கு போடுறாங்க எங்கள் அம்மா. டிஃபனுக்கு கொடுக்கல. ஆரே சூப்பராக காய்ஸ். டியூட் சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் சமைச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட்டு இந்த ஸ்டைலில் நீங்கள் சமைச்சிருக்க மாட்டீங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ திஸ் இஸ் ரித்துல் 360. பை பாய்.